குடும்ப இன்பமா இருக்கும். இந்த உலகத்துல ஏன் இதை சொல்றேன்னா, இந்த உலகத்துல காதல் இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லா ஜீவராசிகளையும் காதலிக்குது. காதலிச்சாதான் இந்த உலகத்துல இனப்பெருக்கம் அதிகமாகும். இல்லைன்னா அது முடியாது. ஏன்னா உதவி செய்யுங்கிற பேர்ல உபத்திரத்தை நம்மளே தேடிக்கிட்ட கதையெல்லாம் இருக்கு. உதவி செய்யணும். அவை மூதாட்டியே சொல்லியிருக்கா உதவி செய்யணும். அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆமா, நீ செஞ்ச தருமா உன் குடும்பத்தை மட்டும் இல்லடா, உன் சந்ததியை பூரா எல்லாத்தையும் காக்கும்டா அப்படின்னு அவ்வையார சொல்லியிருக்கா. அவர் வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உதவி செய்யாதடா, நீ சிக்கல்ல மாட்டிக்கிறவடா, உனக்கு பிரச்சனை வந்துடும்டா. அது இப்ப உள்ள காலத்துல செஞ்சா உன்னை எத்தா ஈஸியா போலீஸ்கார ஒத்துக்கிட்டு போயிட்டு ஊமை குத்துவாங்க. ஆமா, ரோட்ல எவனாவது அடிபட்டு விழுந்து கிடந்தானா ஐயோ பாவம் தூக்கணும்னா இங்க வா, முதல்ல அவன் எப்படி அடிபட்டா உட்காரு, பணம் எழுதி கொடுத்துட்டு போ, அப்ப நீ போற வேலையெல்லாம் கெட்டு போயிருடா அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அறிந்து பண்பறிந்து ஆற்றா கடை அப்படின்னு பாரு. உதவி செய்யாத, உதவி செஞ்சா சிக்கல மாட்டிக்குவேன் அப்படின்னு வள்ளுவர் அப்பவே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனார். ஒவ்வொரு ஆளுகளும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அதை சொல்றேன்னா, ஒருத்தன் என்ன பண்ணிருக்கேன், வேலை வெட்டி இல்லாம என்ன பண்ணிருக்கேன், புலவத்துல மக்கள்கிட்ட பூரா கேட்டிருக்கேன். சரி, ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுக்குறா, இந்த கட்டுமாடி போய் கருவாடு எடுத்தாலும் வித்து குறைச்சுக்கிறேன், ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு கெஞ்சி இருக்கேன். சரி, எல்லாத்தையும் ஒருத்தன் கூட கொடுக்கல. இவன் என்ன யோசனை பண்ணிருக்கேன், ஏன்னா உலகத்துல மனுஷ பையன் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையே, என்ன அப்படி அப்படின்னு யோசனை பண்ணேன். நம்மளை படைச்சது கடவுள், மக்களை போடுறா மகா கணபதிக்கு கடிதத்தை அப்படின்னு லெட்டர் என்ன வந்துட்டேன். அப்பெல்லாம் மஞ்ச கார்டுல போடுவான் லெட்டர்ல 75 பைசா 50 பைசா இருக்கு. அந்த கார்டுல என்ன வந்துட்டேன் எழுதிட்டேன், உயர்வு கடவுள் அவர்களே, இந்த புலவத்துல மனுஷ பாயிட்ட போறான் எல்லாம் ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், ஒருத்தன் கூட வரல, என்னைய படைச்சது நீதான், ஒரு 1000 ரூபாய் மட்டும் இருந்தா அனுப்பு, ஒரு மாசத்துல அவனுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் அட்ரஸ் எழுதிட்டான். இந்த மாதிரி சூடாமணி காரைக்குடி 3வது விதிக்காருக்கு கொசு பொந்து குறுக்கு தெரு அப்படின்னு எழுதிட்டான். அட்ரஸ் எழுதிட்டான். பிரம்ம அட்ரஸ் கடவுள் அட்ரஸ் எழுதணும்ல, ஆமா அட்ரஸ் தெரியல, உயர்ந்து கடவுள் அவர்களே அப்படின்னு எழுதுறேன். கடவுள் அட்ரஸ் இவனுக்கு மட்டுப்படல, என்ன எழுதுறது யோசிச்சு பார்த்தேன். எல்லா அட்ரஸும் போஸ்ட்மேனுக்கு தெரியும், போடுறா கேரா போஸ்ட்மேன் அப்படின்ட்டு போட்டேன். போட்டா கடுதாசி போஸ்ட்மேன் இன்னொன்று இந்த டப்பால இருந்து திறந்து எடுத்த உடனே இந்த மஞ்சள் கார்டை பார்த்த உடனே வெளிப்படையா தானே எழுதியிருக்கா. இதை பார்த்த உடனே படிச்சு பார்த்திருக்காரு இந்த போஸ்ட்மேன். அவர் நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு போல, பாவம் எவனோ ஒரு பைத்தியக்கார பையன் அப்புறாணி எழுதியிருக்காங்க அப்படின்னு அந்த அஞ்சல் துறையில வேலை பார்க்கறாங்களா, தபால் துறையில அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி 50 100 நீ 50 கொடு, நீ 50 கொடு, பாவம் ஒரு பைத்தியக்கார பையன் எழுதியிருக்கேன் கஷ்டப்படுறேன் அவனுக்கு அனுப்பிவிடுவான் அப்படின்னு எல்லாத்தையும் வசூலிச்சு ஒரு 900 ரூபாய் சேமிச்சிருக்காரு. 900 ரூபாய் சேமிச்சு மணி ஆர்டர் பாம்பு அவர் செலவுல வாங்கி அந்த மணி ஆர்டர் பணமும் அவரே கட்டி இந்த 900 ரூபாய் பணத்தை இவனுக்கு அனுப்பிட்டாரு. பணம் இவன்ட்ட வந்து சேர்ந்துருச்சு. சேர்ந்தவன பணத்தை கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு மறுபடியும் ஒரு மஞ்சள் கார்டு அட்டையை வாங்கி எழுதுறேன் கடவுளுக்கு, உயர்வது கடவுள் அவர்களே, நீங்கள் அனுப்பின பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆமா, இனிமேல் நீங்க அனுப்புறதா நேரடியா என்னோட அட்ரஸுக்கு அனுப்புங்க. நீங்க போஸ்ட்மேன் அனுப்புனீங்க, அவர் 900 ரூபாயத்தையும் கொடுத்தாரு, 100 ரூபாய் பிடிச்சுக்கிட்டு 900 ரூபாய் கொடுத்துருக்காரு அப்படின்னு இருக்கேன். அனுப்புனதே போஸ்ட்மேன். அப்ப என்னப்பா ஏப்பாக்கடை கலந்து கரைச்ச பண்ணிருக்க, நீங்க முன்னாடி உட்கார்ந்து பேசுறது நல்லா கேக்குது, சும்மா இருக்கு இல்லைன்னா அங்க போங்க அந்த பைக் முன்னாடி போய் பேசிக்குவாங்க அப்படின்னு இருக்கேன். அதனால இந்த உலகத்துல கேட்கலையா, கேட்காது, எங்களுக்குமே கேட்கல. அதுக்கு நாங்க மருந்து முடிச்சு சாகவா முடியும், செத்துறவா என் கிரகம் வச்சுறேன். கழுதைக்கு வாக்கப்பட்டா இது பெருசா இருக்குன்னு சொன்னா விடுமா? ஊருக்கு போய் உதவட்ட செத்த கதையாத்தே வந்துகிட்டு இருக்கான். எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒவ்வொரு நாளைக்கும் வெளியில சொல்ல முடியாத துன்பத்தோட வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்றது, நிலைமை அப்படி. ஆமா, ஒரு நாட்டிலே கடக்கிறது ஒண்ணுதே, அவங்க ஒரு யுகத்தை கடக்கிறது ஒண்ணுதே. சொல்லுங்க, எடுத்துங்க. சவுண்டே இல்ல, இதெல்லாம் பாடவே இல்லை. சரி, நாடகத்தை பார்க்க வந்திருக்கேன், அமைதியா இருங்க, இங்க பண்ணுவீங்க. சரி, என்னைக்காவது இந்த ஒரு ராத்திரி பொழுது உங்களுக்காண்டி நாங்க உயிரை கொடுத்து கட்டி சிரமம் போட்டுறோம். நாளைக்கு முடியாம பட்டுருந்தாலும் நாடகத்தை மாற்றி விட்டுறோம். விடுங்க, இருக்கு. ஆமா, அவங்க அமைதியா இருந்து நாடகம் பாருங்க. இன்னைக்கு நடக்கிறது நாடகமா இப்ப நடக்குது, நாடகம்லாம் இல்ல. என் சொந்த வந்த பூரா உட்காந்துருக்கா காரணம் என்ன, பூரா கல்யாணம்ப்பா. என் தங்கச்சி வள்ளிக்கு என் மாப்பிள்ள முருகனுக்கு இந்த சித்திரம் பொருள் இன்னைக்கு கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு பூரா சொந்த வந்த பூரா வந்து உட்காந்துருக்கு. கல்யாணம் சொன்னோம்னா அந்த ஐயா நினைக்கிறாரு, என்னடா கல்யாணம் சொல்லுவீங்களா, சோறு போடுவீங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு, கிராய்ச்சோரோட பொருளாம் முடிவு பண்ணிருக்கான். ஆமா, அதுல ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு. என்ன தவறு? சின்ன தவறு நடந்து போச்சு. என்னப்பா அப்படி தவறு? இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, அங்கிட்ட சுத்தி பார்க்காம
கிடாச்சோரோட போடலாம் முடிவு பண்ணியிருந்தான். சரி. ஒரு சின்ன தவறு நடந்து என்ன அப்படி நடந்து போச்சு? ஒரு 3 கிடா குட்டி இந்த கூட்டத்துக்கு தந்தோடி பிடிச்சி வேன்ல போட்டுக்கிட்டு வந்தான். இந்த நாட்டு சரியா? ஆமா ஆமா. 4 ரோடு செங்கர 4 ரோடு அங்க வரவும் இந்த நாடக நடிகர்களுக்கு பூரா எல்லாருக்கும் ஒண்ணுக்கு வந்தோடனே வேலை நிப்பாட்டிட்டு இறங்கின உடனே சரி கதவை திறந்துட்டு இறங்கி இருக்காங்க. சரி நீ வாங்க ஒண்ணு நிமிஷம் வாங்க இங்க கவனிங்க நீங்க கவனிங்க கதை போய் சேர்ந்து என்ன அப்புறம் நல்லா இருக்காரு. அப்போ 3 கிடா குட்டியோட சோறு போடலாம உங்களுக்கு முடிவு பண்ணியிருந்தோம். 2 பேரை தான் கேட்போம். இவ்வளவு இந்த பேசுறேன் இவ்வளவு இந்த பேசுறேன் 3 கிடா குட்டியோட போட்டு இந்த நாட்டு சரியா செங்கர அங்கே ஒண்ணுக்கு இருக்க வரும்போது கதவை திறந்துட்டு எல்லாம் ஒண்ணுக்கு இருந்தாங்க. இந்த 3 கிடா குட்டியை அத்துக்கிட்டு அந்த ஆரஸ்வதி காட்டுக்குள்ள போனது. அந்த ஆரஸ்வதி காட்டுக்குள்ள ஒரு பெரிய சூரம் பத்தம் இருந்திருக்கும் போல. இந்த இறந்த பழம் முள்ளு இருக்கும் பாரு குரட்டி மாதிரி இருக்கு. இந்த சூரம் பத்தக்கில ஓடுன உடனே இந்த டான்ஸ்கார பிள்ளை விரட்டி பிடிக்க போனோம்னா அந்த கிடா குட்டிய சரி பாவம் அந்த பிள்ளைக்கு தொடையில இழுச்சு எங்கடா மாமா இந்த அடித்தொடையில இவ்வளவு பெரிய காயம் இல்லையா? எங்கடா மாமா போய் வேணா பாவடை தூக்கி பார்த்து போலாமா? வேணா ஒரு டின்சர் இதையும் வாங்கிட்டு பஞ்சு மறந்து வச்சிருக்கேன் கையில வச்சு நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். அது கசிஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லுது. அந்த பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய காயம். அதனால கிடாச்சோறு போடல ஐயாக்களா எல்லாருக்கும் சாம்பார் சோறு போடலாம் முடிவு பண்ணிருக்கான். காலையில வண்டிக்கு முருகனுக்கு 5:30 மணிக்கு மாலை மொத்தம் போகும்போது எல்லாருக்கும் பின்னாடி உடைய கொதிக்க வச்சு ஒரே சாம்பார் சாதம் கிண்டி ஒரே படம் போட போறான். சாப்பிட்டு சும்மா எல்லாம் போக கூடாது. இருக்கட்டும் நான் கையில கிடைச்சாதான் நான் செய்ய முடியும். சாப்பிட்டு சும்மா போக கூடாது. மொய் எழுதிட்டு போகணும். சும்மா வரக்கூடாது. இந்த ஐயா நினைக்கிறாரு ஏன்னா சொந்தக்காரனுக்கே நாங்க மொய் செய்யறோம் திருப்பி செய்யறாங்க. மூளை வந்துருச்சு மாப்பிள்ளை என் தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு எங்க அப்பா தான் செத்து போச்சு படுத்துக்கிறாங்க. நீங்க நாடகக்காரங்க எப்பறம் எங்களுக்கு செஞ்ச மொய்யை திருப்பி செய்வி அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்த வருஷம் இதே மேடைக்கு இந்த நடிகர்ல போட்டீங்கன்னா யார் யாருக்கு என்ன செய்யுமா அதை பூரா சரியா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா இந்த ஆத்தாக்களை நினைக்குது. அந்த அம்மா நினைக்குது வேலை பப்புன்னு கொலை எடுத்து தாண்டி கல்யாணமா மொய் செய்ய வர சொல்றேன் நான் பீரோட்ல காசை போட்டியில வச்சுட்டு வந்துட்டு அப்படின்னு இந்த பெண்கள் பூரா நினைக்கிறீங்க. உங்களுக்கு கம்மாவட்டு காசு முத கொண்டு உங்களுக்கு கையில காசு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். பூரா அக்கௌண்ட்ல அக்கௌண்ட்ல பூரா புருட்டு ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பெண்கள் காசு கொண்டு வரத்தையும் வர பரவாயில்ல. ஆமா உங்க காதுல உங்க கழுத்துல உங்க மூக்குல உங்க காலுல செருப்பு தானே இருக்கு கொலுசு இருக்குல்ல. ஆமா செருப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆத்தாங்களா பிளாஸ்டிக் செருப்பா இருந்தா போடுங்க. கிலோ 22 ரூபா 50 பைசா கேட்கறாங்க. ஒரு சாக்கு ஒன்று கொண்டு வந்துருக்கு எல்லா செருப்பையும் கொண்டு போய் தேவையான போட்டுட்டு போயிருவேன். ஆமா அதனால இந்த நாடகத்தை இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துங்கிற விதத்தை உங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பக்கு வச்சு நிலம் கொட்டவா. கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பக்கு வச்சு நிலம் கொட்டவா.
இந்த ஊர்லாம் எதுவும் கஷ்டப்படாம வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்கி தருவோம். என்ன இடத்துல பொட்டகரமாக விளங்கக்கூடிய மதிக்க முடியாது உரிய இரும்பநாடு சேகரம் சித்திரம்பூர் கிராமத்தில் எழுந்தருளிக்கும் ஸ்ரீ ராஜகணபதி கோவில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு ஸ்ரீ ராஜகணபதி விழா குழுவினர்களால் நடத்தப்படும் 16ஆம் ஆண்டு நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் என்னுடைய கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளியுடன் நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடித்துள்ள கலை மாமணிகள் செங்கடமலா வெற்றி பரிசு கொட்டி நலக்குர்பானியை நாட்டிக் கொண்டிருக்கிறது. அருமை பாசமிகு அன்பு அண்ணனமாகிய புதுகையைச் சேர்ந்த உங்கள் ஸ்ரீ ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்று வேலன் மடன் விருத்தராக ஒருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கிறது. அருமை பாசமிகு அன்பு உள்ளமாகிய புதுகை சென்று என்னும் இந்திரா தேவி அவர்கள் இன்று தினம் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க தன்மைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மாமணிமாகிய ஜெமினிப்பட்டியை சேர்ந்து எஸ் ஜெய பார்த்திபன் அவர்கள் இடம் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஊரா எங்கேயா இருந்தீங்க? இல்ல வேலூர் சைடு. ஏப்பா நீங்க தான் நாடகத்துக்கு வாசிக்கிற ஆளுங்களே கிடையாதுயா. பெரிய பெரிய சபாக்கள்ல வாசிக்கிற ஆளுங்க நாடகத்துல எப்படியா அப்படி வந்து தொலைஞ்சி என்ன பண்றது? காலம் செஞ்ச கொடுமை அதற்கடுத்தபடியாக நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பணிகள் இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள் இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி இங்க ஆரம்பத்தை சேர்த்து கொண்டிருக்கோம். அருமை அவர் பேரை சொல்லுங்க, என் பேரையும் சொல்லிருங்க. சரி, போட்டது வந்து அலேசங்கனை போட்டாங்க. ஆமா, அவருக்கு திருப்பதி எங்க போறேன்னு சொல்லிட்டாரா, அதனால என்னைய போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. யாரும் வருத்தப்படாதீங்க, எதுவும் சங்கடப்படாதீங்க, படுத்துறாதீங்க. இங்கு ஆரம்பத்தை சிறந்தவர்கள் இசைக்க காத்து கொண்டிருக்க மதிக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாமணிமாகிய மருகாவுடைய சொந்த ஜே மணிகண்டபுரம் அவர்கள் இன்னும் ஆறுமணி மேம்பாட்டை சேர்ப்பார்கள். என் புருஷன் எங்க வீட்டுல கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னு இந்த பக்கத்துல சொல்லியிருக்கா. அடிக்கிறதுக்கு ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வா, ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வா, பிள்ளை பிறந்த அப்படின்னு இருக்கா. அதுக்கு அந்த பொம்பளை ஓன்னு அழுது இருக்கா. ஏண்டி எழுதுற? நான் வாக்கப்பட்டது ராமேஸ்வரம் தாக்கா. இந்த மைச்சத்துக்காரருக்கு உங்க பொற்பாதம் அணிந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன் நல்லா இருக்கேன் இருக்கணும்னே, அதை சொல்ல வரேன். நீங்க என்ன சும்மா கிடக்குறீங்களா? ஆமா, அடுத்த நாடகத்துல இந்த போக்கஸ் கிட்ட போட்டுறாதீங்க, செத்துருவாங்க. வேற வாங்கி இந்த எல்இடிலே ஒண்ணு மஞ்சள் விட்டுருக்காங்க, அந்த மாதிரி கட்டுங்க. சரிண்ணே, ரொம்ப கட்டுனேன். இது ரொம்ப காடா இருக்குண்ணே, அனல்ல நிக்கிற மாதிரி இருக்குண்ணே. முடிஞ்சல சரி, நல்லா பைஜெட் நல்லா சூப்பரா இருக்கு. இந்த போக்கஸ் வாங்கிடாது, அடுத்து நல்ல போக்கஸ் வாங்க. வேணா கூட ஏதாவது நான் கூட ஆஃபர்ல கூட கேமரா கூட அதை எழுதி போடுங்க. இன்னைக்கு உலகத்துல ஒரு கூத்து நடக்கும். 250 ரூபாய்க்கு டீப்லைட் வாங்குவேன், அதுல 1500 ரூபாய்க்கு விளம்பரத்துல பேர் இருக்கிறேன். நிலைமை அப்படி. இன்னைக்கு விளம்பரம் தான். விளம்பரம் இல்லாத பொருள் செல்லுபடியாகாது. எல்லாத்துக்கும் விளம்பரம். இந்த பெண்கள்கிட்ட போறான்னு சொல்றேன்,
சேலைக்கு விளம்பரம், நகைக்கு விளம்பரம். சேலைக்குலாம் விளம்பரம் கொடுத்தாங்க. இந்த தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னா ஒரு சேலை வாங்கினா 3 சேலை ஃப்ரீ அப்படின்னாங்க. இந்த பொம்பளை எனக்கு போறான் எங்க சேலை வாங்கி தங்க, சேலை வாங்கி தங்க, சேலை வாங்கி தங்க. அப்புறம் புடிச்சதை போட்டு சித்திரை எடுத்து இதை பிடிச்ச அட்டு, அரணக்குடியை பிடிச்ச அட்டு, அந்தாலும் சொல்லுவேன் ஓடி தூசு மூட்டை பூரா பீத்த சேலையா வந்துக்கிட்டு கேட்க சனியை பிடிச்ச உண்டை சேலை வாங்கித்தான் மயில பிடிக்க போய் அப்படிங்கிறது. பெண்கள்கிட்ட ஒரு குணாதிசயம் இருக்கு. பீரோவில் நிறைய 100 படம் கூட இருக்கும். 2 புது படம் தான் கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி திருவிழா எடுத்தாலே அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அடங்கும். அதையும் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு ஒரு புது படம் எடுத்து கட்டிக்கிட்டு போனா அந்த கல்யாண கூடத்துல 4 பொம்பளைகளை பார்த்து கேட்கணும், ஏண்டி இந்த புடவை எங்கடி எடுத்தா நல்லா இருக்கு, எவ்வளவு காசு அப்படின்னு கேட்கணும். கேட்கல அன்னைக்கு அந்த பொம்பளை மருந்து குடிச்சு செத்தே ஒரு வச்சது. நகைக்கு விளம்பரப்படுத்துவாங்க. ஆடி 18ஆம் பெருக்கு நகை வாங்க சொல்லுவாங்க. நம்மள நல்லா இருக்கு உங்க குடும்பத்துல நகை சேரும் அப்படின்பாங்க. அச்சேரிக்கு நகை 1 கிராம் வாங்குனீங்கன்னா பீரோல் நிறைய நகை குமிங்க அப்படின்பாங்க. நீங்க இவ்வளவு நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அச்சேரிக்கு 1 கிராம் நகை வாங்கினா நம்ம குடும்பத்துல நகை எப்படி பெருகும்? பெருகாது. முதல்ல வம்பாடு விட்டு உழைக்கணும், பணத்தை சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான பொருளை எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். அச்சேரிக்கு மட்டும் நகை வாங்கினா நகைக்கடைக்காரன் வசதியா இருப்பாரு. நம்ம கூட ரோட்ல வந்து பிக்சர் எடுக்கணும். காலையில விளம்பரத்துல வந்து டிவியில சொல்றேன், அச்சேரிக்கு 1 கிராம் நகை வாங்க, அச்சேரிக்கு செய்குலி இல்ல, சேதாரம் இல்ல, செஞ்ச விலைக்கு தர்றோம். இந்த விலைக்கு செஞ்ச விலைக்கு. கை சரியில்லையாப்பா, அதை இப்படி தப்பா வச்சுட்டு செய்யறாங்க. ஆமா, நேச சைடா காமிச்சா அதுக்குள்ளே நீங்க தப்பா நினைப்பீங்க. செஞ்ச விலைக்கு தர்றேன்றீங்க. அதே டிவியில மத்தியானம் 1 மணிக்கு வந்து சொல்றேன், நகை வாங்கிட்டீங்களா, ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கள்கிட்ட கொண்டாந்து அடகு வைக்க 1 கிராமுக்கு 7000 8000 தர்றான் அப்படின்னு. அதே டிவியில ராத்திரி 10 மணிக்கு சோத்தை சாப்பிட்டு நம்ம தூங்கும் போது டிவியில வந்து விளம்பரத்தை சொல்றேன், அடகு வச்ச நகையை திரும்ப முடியலையா, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, எங்கள்கிட்ட கொண்டாந்து மொத்தமா வித்து இந்த ரோட்ல தெரிஞ்சு அப்படின்றேன். ஐயோ அப்போ விளம்பரத்துல இந்த மாநில பிறவிகள்லாம் மூழ்கி போய் கிடக்குது பாரு. அதை நினைச்சாதான் பெரிய உறுத்திருச்சேன். அதற்கு அடுத்தபடியாக பலவத்திய மன்னன் பலவத்திய வாசல் பற்றக்கூடிய தனக்கு நானே இந்த தனிமுத்திரம் வந்து கொடுக்கும் அருமை பாசமுடைய அன்பு தம்பியுமாகி செல்லியம்பட்டியை சேர்ந்து ரஞ்சித் அவர்கள் இன்று ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். ஓகே. ஆனா புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை வந்தவொடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவார். எப்படி? அதை கேட்டவன அப்படியே இங்க குத்தி வேலு இங்கிட்டு பாஞ்சது மாதிரியே இருக்கும். எப்படி மாமா சொல்லுவார்? ஆம்பளை வம்பாடு போட்டு புருஷன் பொண்டாட்டி பிள்ளை குட்டியை காப்பாத்துவேன். புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சின்ன சண்டை வந்தவொடனே பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவார், உன்ட வாக்கப்பட்டு நான் என்னத்த சோத்தை கட்டு, இதுவரையும் எனக்கு என்ன தொங்க தொங்க நீ போட்டிருக்கேன், என்னத்த எனக்கு பெரிய மாட மாளிகை கோபுரத்தை கட்டி குவிச்சு விட்டேன், வாக்க தட்டி 2 பிள்ளைகளை பெற்றது இப்ப வசனம் சொல்லுவாங்க இருக்கும். சொன்னவனா குடிக்காத ஆம்பளை இருந்தாலும் ஒரு கோட்டை போட்டு மூமத்தான் குத்துவாங்க. நிலைமை அப்படி. அதுக்கு சொல்றேன், இப்படிதான் சம்பாரிச்சு போட்டு காப்பாத்தி அப்புறம் மறுபடியும் அந்த பேர் வர்றதுக்கு எந்த வயதுக்கு கொண்டாடி கட்டணும்னு சொல்றேன். சிறந்த முறையில் ஒளிவொலி அமைத்து அன்புள்ளத்திற்கு நன்றி. அதற்கடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். சித்திரம்பூர் கிராமத்தார்கள் மற்றும் ஸ்ரீ ராஜ கணபதி விழா குழுவினர் அத்தவர்களுக்கு நன்றி. இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளராகிய எஸ் பழனிசாமி, வளர்ச்சேரிப்பட்டி வெங்கடேஸ்வரன் உணவகம், 4 ரோடு செங்கரை அன்புள்ள அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த நாடகம் எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் மதிப்புரியாகுரிய எஸ் பழனிசாமி, வளர்ச்சேரிப்பட்டியை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் உணவகம், 4 ரோடு செங்கரையை சேர்ந்த அன்பு அண்ணன் அவர்களே நாடுகள் சிறந்த முறையில் அமைத்துள்ளார். எப்படி இருக்காரு? அந்த தூணை பிடிச்சுக்கிட்டே நிற்கிறார். ஒரு சில நாடக அமைப்பாளர்கள் நடிகன் வந்து ஊர்ல விட்டவனா போய் அக்கா மக்கள் வேலையில பொழந்துக்கிட்டு படுக்கிறத உள்ள நடிகனுக்கு டீ வந்துச்சா, மயிர் வந்துச்சா, மட்டை வந்துச்சா, பூ வந்துச்சா, என்ன வந்துச்சா எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. ஆனா அண்ணன் பழனிசாமி அண்ணன் அந்த தூணை பிடிச்சுக்கிட்டு எங்க முகத்தை பூரா பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. நிக்கிற காடு கெடுக்க என்ன காரணம்? இந்த நாடகத்தின் மீது அளவு கடந்த ஒரு பற்று, ஒரு காதல், இந்த ஊருக்கு ஒரு பயம். என்னைக்குமே ஒரு நாடகம் வாங்கினோம்னாவே பயம் திக்கு திக்குன்னு நெஞ்சில் அடிக்க. ஆமா, நிறைய பேர் இருக்கேன் 15 நாடகம் ஆகிட்டாலும் பேசாம பஞ்சா குப்பரை கடிச்சு தாவணி காவட்டுக்குள்ள ஒடுக்கப்பட்டுக்கிருவேன். என்ன நடந்தாலும் சரி, எல்லவே விழுந்தாலும் சரி, எதை பத்தி கவலைப்பட மாட்டேன். வரட்டும்ல வர்றதை பார்க்க முடியாது அப்படின்பேன். அந்த மாதிரிலாம் ஆள் இருக்கு. ஆனா மிகப்பெரிய ஒரு பயந்த உள்ளம், ஒரு நல்ல மனிதர், ஒரு அன்பான உள்ளம், மதிமுறையாக உரிய 4 ரோடு செங்கரை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் உணவகம், ஆமா வளர்ச்சேரிப்பட்டியை சேர்ந்த எஸ் பழனிசாமி அண்ணன் அவர்களுமே நாடுகள் எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் சிறந்த முறையில் அற்புதமான முறையில் அமைத்துள்ளார் என்று தெரிந்து கொண்டு சொல்லுப்பா
செம்ம பிகர். என்ன மாமா சொல்றீங்க? அக்கா மக்களா ஏன் பிள்ளை சுண்டரா தெரிக்கும் பாரு. என்ன மூத்திரமா? மூத்திர கட்சியாவே பேசுவீங்க. ரத்தம் கேஆர் மைசெட்டு சொல்லி ஒரு குண்டுபுல் பாதுல மாட்ட சொல்லி. எதுலாம் மாமா? அதுல ஓடுற இல்லப்பா, நழுவிட்டு வந்துருப்பா. சரி. அந்த பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சு குண்டுபுல் தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முத கொட்டிக்கு, ரெண்டாவது கொட்டிக்கு, மூணாவது கொட்டி கொடுத்து இந்த கார் எப்சிக்கு விடும்போது பட்டி திணிக்கிறீங்களா பெயிண்ட் சுரண்டி விட்டு அடிப்பாங்க பாரு. ஆமா, அது மாதிரி அடிச்சு வெளியில மெருகத்தி வந்தவன தக 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 தகன்னு சொல்லிக்கும் பாரு. இலகிய மனம் படைத்த பெண்களை கொண்டிருந்தா ஜாக்கிரதையா கொண்டிருக்கா. ஏன் மாமா? ஏன் நாடகாரி விழிச்சதப்பா அப்படின்னு சில பெண்களுக்கு மயக்கம் வந்திருந்தா, இன்னும் சில பெண்கள் இருக்கு ஆச்சரியத்துல வாய பழக்கிறது. ஐயோ அப்படி வாய் சக்காய் கூட நிக்கிறது வாய்ப்பு இருக்குதா. இல்ல செம்ம புகழ் நடந்தா அரபியன் குதிரை மாதிரி தூர மாத்திரம் வாங்கி போட்டுறாங்க. மாப்பிள்ள எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு சரி ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம மாப்பிள்ள அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா இதை பார்த்துக்கிட்டு மாமா முகத்தை பார்த்துக்கிட்டுப்பா. ஏன் மாமா கஞ்சி ஏன் குண்டால ஊத்திக்கிட்டு கொல்லுமா? ஊத்துறியே 4-5 நாள் மழை விழுந்ததுனால ஒண்ணும் தெரியாது. பையாச்சிக்கிட்ட ஒரு 4-5 நாள் வச்சுதான் வெயில் மறுபடியும் வெண்ணி எடுத்துரும். குழம்பு சோறு ஊத்தி சாப்பிடாதீங்க, காந்து தயிர் சோறு மோர் சோறு ஊத்தி சாப்பிடுங்க. மதுக்கு மரியா புரிய புதுவையை சேர்ந்த ரஞ்சிதா அவர்கள் இன்னும் சின்ன சந்தேகம். ஏன் மாமா பாட்டு நல்லா தானே இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. பாட்டு தப்பாத பாடிட்டானா? பாட்டுலாம் பெரிய ரெக்கார்டிங்ல பாடுற மாதிரியே பாடுறிய, இசையெல்லாம் அப்படித்தான் வச்சுக்கிறிய. சரி, அதெல்லாம் எந்த கோளாறு நான் சொல்லல. உங்க மேல தனிப்பட்ட ஒரு மரியாதை அபிப்பிராயம் இருக்கு. சரி மாமா, இது என்ன மாதம்? வைகாசி. அப்புறம் ஆடி மாசம் காத்தடிக்கன்னா அப்புறம் வைகாசியில என்ன ஒண்ணு? அப்ப வைகாசி மாசம் நீ பாடணும். ஆடி மாசம் பிடிச்சிட்டு ஆடியில நாடகம் அடிச்சா ஆடி மாசம் காத்தடிக்கன்னு பாடலாம். வைகாசியில நாடகம் அடிச்சுட்டு நீ இந்த பாட்டே பாடக்கூடாது. ஆடி மாசம் இருந்தா ஆடி மாசம் ஆடி மாதம் பாடு. இந்த பாட்டு பாடக்கூடாது. இல்ல பாடக்கூடாது, தப்பு இல்ல. அப்பா இல்ல பாடி தப்பு இல்ல மாமா. இந்த மேலோட சரி இந்த பாட்டு பாடவே உங்க மேல சத்தியம் சொல்லிட்டு அதான் என்னை சாத சொல்றேன். வைகாசி மாசம் காத்தடிக்க வைகாசி மாசம் காத்தடிக்காம பிறந்த வெயில் அடிச்சுட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்ப எப்பவுமே காத்தடிக்க கூடாதுன்னு சொல்ல வரியா? நீங்க தான் சொன்னீங்க வைகாசி மாசம். வைகாசி மாசம் மழையும் பெய்யும் வெயில் அடிக்கும்ல. ஆனி மாசம் ஆனி மாசம் பாடிக்கிட்டேன். சரி, ஆனி மாசம் காத்தடிக்கும். ஆனி மாசம் வருஷம் பூரா காத்தடிச்சா மழை எப்ப பெய்ஞ்சுன்னா விவசாயம் பண்ணி சோத்த திக்கிறது. பொம்பளை பிள்ளை பேர சொல்ல எல்லாருக்கும் ஆசை இருக்க தெரிஞ்சு சாக போற கிழவனுக்கு முத கொண்டு பொம்பளை மேல ஆசை இருக்க தெரிஞ்சு அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குதான் இந்த பூமிக்குள்ள இந்த கை ஒரு மாதிரியா போகுது. அதுக்குதான் செத்துக்கிட்டு இருக்காங்க. பூராமே சொத்தா அழிக்கிறது இதுக்குதான் ஜாகிறாங்க இந்த பூமி. உங்கள் முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கொல்லங்குடியை சேர்ந்த ஸ்ரீ தன்ராஜ் அடிய பப்பன் காமிக்கிறாங்க. என்னோட கையகளா என்னை வரைவழைத்து பெருமை சேர்த்த என் உயிரில் மேலான அன்பு சித்திரம்புரத்தை சேர்ந்த அன்பு மகா கணபதி இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் குழுவினர்கள் அத்தனை பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மறைமுறையாக பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கும் எங்களெல்லாம் அலைகடலான திறந்து காலத்துல எங்கள் உயிரில் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்கள் அத்தனை பிற்பதம் அடைந்து வெளிநாட்டில் இருந்து நேரலையில் கண்டு கொண்டு இருக்கக்கூடிய என் உயிரில் மேலான அன்பு உடன்படாத சகோதர அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம் மறந்துட்டாரு. என்ன மாமா? நல்ல இதத்தின தினம் சோத்தத்தின திங்கல சோறு வந்தா சுகர் வந்து டிஃபன் போட்டாங்க. அருமையான சாப்பாடு. எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அந்த ரோட்டு ஓரத்துலயே ஒரு கட்டடத்துல ஒரு அண்ணன் வீட்டுல அவர் காண அன்பு அண்ணன் வீட்டுல அற்புதமான முறைக்கு சாப்பாடு. நல்ல அருமையான பரோட்டா, உபசரிப்பு, ஊத்தப்பம், இட்லி, இடியப்பம்,
அப்புறம் இது பலாப்பழம். ஆமா, அது நான் பழத்தை தின்னுபிட்டு கொட்டையை வச்சுட்டு வந்துட்டேன். எத்தனை கட்டுதானே இல்ல அது 10-15 கொட்டையா இருந்தா காய போட்டு சாம்பார் வைக்கலாம். கொத்த கொட்டையை வச்சுக்கிட்டு நான் என்ன கிட்டி அடிக்கிறது? அதனால கொட்டையை வச்சுட்டு. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா 10 நாள் நிறைய சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஏன்னா ஊர் திருவிழா நடத்துறதோ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துறதோ அவ்வளவு புண்ணியம் கிடையாது. ஏன்னா 10 நாடு நிறைய சாப்பாடு போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். ஐயோ, என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா? 10 நாடு நிறைய சாப்பாடு போடுறது ஒண்ணுதான். 10 பிச்சைக்காரங்க என்ன இப்படி கடைசியில நம்மள பொச்சுக்கணும் பிச்சைக்காரன் மாப்பிள்ள. நீ சொல்றது யோசிச்சு பார்த்தா ஒரு நாயம் இருக்கு மாப்பிள்ள. என்ன சொல்றீங்க? பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன், தட்டை தூக்கிட்டு இந்த வீட்டுல வந்து கடைசி வரையும் வீடு ஒவ்வொரு வீடா சாப்பிடுவேன். ஆமா, நாம அவனோட ஒரு படி மேல டீசெண்டா நாகரிகமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வேணும் மயக்கிற வேணும் மரியாதையா வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வீட்டுல சாப்பாடு. அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லையா, லேசா ஒரு 100 தான் கேட்போம். எங்களுக்கு சாப்பாடு போட்ட அன்பு குடும்பத்தார்கள் கேட்பாங்க. நன்றி 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 வணக்கம். ஆமா, போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைய தட்டி விட்டுரு. விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ஆமா, ஒரு விஷயம் சொல்ல மறந்தப்பா. என்னது? இந்த 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் நாடக கலை குடும்பத்தாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி நன்றி. எவ்வளவு சிரமப்பட்டு படிச்சிருக்கீங்க. ஆமா, தேர்ச்சி அடைஞ்சாலும் சரி, தேர்ச்சி அடையாட்டியும் சரி, எல்லாருக்குமே நன்றி. தோல்விங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது, அது வெற்றிக்கு முதல் படி. ஆமா, அதனால பயப்பட வேணாம். தாய் தப்பன் பிள்ளைய போட்டுக்கிட்டு நல்லா படிக்க நல்லா போட்டு குத்தி கொதறி அவன் மேற்கொண்டு இருந்தாது கிணத்துல குதிக்க அப்புறம் மரத்தை குடிக்க அதுல துங்க இதுல துங்க அந்த மாதிரி சித்திரப்படுத்தக்கூடாது. ஆமா, பிள்ளைய அது வாட்டுக்கு வளர்க்கிட்டோம். பிள்ளை மாதிரி இருக்கணும். சேட்டை பண்ணாதான் பிள்ளை. சேட்டை பண்ணலைன்னா எல்லாரும் பிள்ளை பார்க்காம ஆளுக்கு ஒரு பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டு படியில சாப்பிடணும்னு உட்காந்து கேட்க முடியாது. ஆமா, சேட்டை பண்ணது மயிரை புடுங்குது அப்படிலாம் போட்டு சித்திரப்படுத்தக்கூடாது. ஆமா, இந்த உலகத்துல எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கலாம், சொத்து பத்து வச்சிருக்கலாம், நகை நட்டு வச்சிருக்கலாம். நான் அந்த அக்கா அக்கா தான் சொல்றேன். இந்த சுமதி அக்காவா, பரமேஸ்வரியா, ராஜேஸ்வரியா, முத்துலட்சுமியா இருக்கட்டும், 50 நகை கூட வச்சிருக்கட்டும். 50 ரூபாய் நகை ராஜேஸ்வரி, சுமதி, காமாட்சி, மீனாட்சி அப்படின்னு எழுதி கொடுக்க முடியுமா? போட்டிக்க முடியாது. இந்த உலகத்துல தாய் தகப்பன் கொடுக்கக்கூடிய ஒரே செல்வம், அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம் ஒண்ணு மட்டும்தான். ஆமா, அதனால கல்வி கற்காதவன கண்ணு இல்லாத குருடனுக்கு சமமா தான் எல்லாருமே நினைப்போம். எல்லாம் பிள்ளைகளை அப்புறம் நல்லா படிக்க வைங்க. படிக்க வைக்கிற பேர்ல குடும்பம் மட்டும் படுத்தாதீங்க. நம்ம நாட்டுல நடக்கிற குடும்பம் மாதிரி இந்த உலகத்துல எங்கேயுமே நடக்கடா. ஒவ்வொரு நாட்டிலும் தென்கொரியாலாம் 8 வயசுலதான் 1வது சேர்ப்பாங்களாம். சிங்கப்பூர், ஹாங்காங்கு அங்கெல்லாம் 7 வயசு 6 வயசுல 1வது சேர்ப்பாங்களாம். நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பொண்டாட்டி நிற மாசமா இருக்கும் போதே புருஷங்காரன் போய் எல்கேஜில போய் சீட்டை போட்டு வந்துடுறேன். அடுத்த மாசம் எனக்கு பிள்ளை பிறக்கும் போது ஒரு சீட்டை கொடுங்க அது ஐயோ அப்போ. அதனால படிக்க வைங்க, நல்லா பத்திரமா பாத்துக்கிறீங்க, எல்லாரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருங்க என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். விளக்கத்து விளக்கத்து வெள்ளிக்கிழமை விளக்க போன வெளிச்சமாக நம்ம நிலைமை. போல
கல்யாணம் நமக்கு மனமாக வருவாங்க